ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா கிச்சன். இன்றைக்கி நாம் மித்ரா கிச்சன் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான நான்வெஜ் ஐட்டம் தாங்க. ஆமாம், நான்வெஜ் ஐட்டம், அதாவது சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரியாணினாலே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷு தான். சண்டே ஆனால் பிரியாணினா ரொம்ப ஸ்பெஷல் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அடுப்பில் குக்கரை வச்சு குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நாம் ஒரு 2 ஸ்பூன் நெய், ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காயட்டும். பாருங்கள், நான் ஒரு 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு 2 பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் பூ. இதை நல்லா நம்ம வறுத்தரலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து, பாருங்கள், பிரியாணினாலே இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து வதக்கி விட்டுடலாம். ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இந்தளவு வதங்கினா போதும். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து வதக்கிடலாம். இது கூட ஒரு பெரிய தக்காளிங்க, இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா குழஞ்சி போகணும். தக்காளி போட்டிருக்கதே தெரியக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே நான் புதினா இலை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டோன்னா அதில் பாதி மல்லித்தலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இது கூடவே மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு. இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிர் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே தான் போடணும், ரொம்ப குட்டி குட்டி பீஸாக போட்டுறாதீங்க. அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த தயிர் அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனோட சேரும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். தேவையான அளவு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இதுலேயே பாதி சிக்கன் வெந்துடுச்சு. நான் 1/2 கப்பு சிக்கனுக்கு 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து நல்லா கழுவிட்டு தான் நீங்கள் வந்து அதை ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு கழுவாதீங்க, அது வந்து சத்து போயிடும். ஒன்று ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன்று என்னன்னாக்க அது வந்து சாதம் வந்து உடைய ஆரம்பிச்சிரும். அதனால் நீங்கள் வந்து ஊற வைக்கும் போதே கழுவிட்டு ஊற வைங்க. 10 நிமிஷம் ஊறினா போதும். அந்த ரைஸையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்ததும் நாம் பார்க்கலாம். பாருங்கள், ஏர் போயிடுச்சு. 3 விசில் வந்துடுச்சு. ஏர் எல்லாம் வெளில போயிடுச்சு. இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, அருமை! சூப்பராக பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. சாதம்லாம் நல்லா பாருங்கள், ஒரு சாதம் கூட உடையவே இல்லை. முழுசு முழுசாக அப்படியே தான் இருக்குது. சூப்பரான பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பிரியாணி. பாருங்கள், சிக்கன் பீசஸ்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. பாருங்கள், சூப்பரான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சைட் டிஷ் வந்து பிரியாணி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ் வந்து நம்ம வந்து தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம், கத்தரிக்காய் கொத்து வச்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் மித்ரா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.